ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்இன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் யூனிட் 7 தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தோம்னா பாரதிதாசரை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே பாக்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்கூல் புக்கில் எந்தெந்த இடத்துல பாரதிதாசன் பற்றி கொடுத்துருக்காங்களோ, அவருடைய பாடல்கள் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே தனியாகவும், அதுக்கப்புறம் வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருக்க பாட்டு, அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன், நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அதுக்கு முன்னாடி உள்ள புக்கு, எல்லா புக்லேயுமே பாரதிதாசன் பற்றி எங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் ஸ்கூல் புக் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பாடல்கள் எல்லாமே அந்த வீடியோவில் வந்துடும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவரை பற்றின அவுட்லைனான இன்ஃபர்மேஷன், அவருடைய புக்ஸ் என்னென்ன புக்கு, என்னென்ன கவிதை நூல்கள், அந்த மாதிரி அவருடைய சில மேற்கோள்கள், அவருக்கான சிறப்பு பெயர் என்ன, புனை பெயர்கள் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்கூல் புக் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தனியாக வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வைக்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் டீட்டெயில்ஸும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் அடுத்த அப்கமிங்கில் வீடியோ வந்து போடுவேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த வீடியோவும் நான் போட்டுட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து வைக்கிறேன், மாற்றி மாற்றி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மொத்தமாக பாரதிதாசன் பற்றி நம்ம சேனலில் 3 வீடியோஸ் இருக்கும். 3 வீடியோவுமே நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை தாண்டி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பார்க்கலாம் பாருங்கள். பாரதிதாசன் அவர்கள், பாவேந்தர் பாரதிதாசன், இவருடைய எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா புதுச்சேரியில் வந்து பிறந்தார், அதாவது பாண்டிச்சேரியில் பிறந்தார். பெற்றோர் பெயர் என்னென்னா கனகசபை லக்குமி அம்மையார், லட்சுமின்னு சொல்லுவோம்ல, அதான் லக்குமி அம்மையார் அப்படின்னு சொல்கிறோம். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுப்புரத்தினம். ஓகேவா? அதுக்கப்புறம் இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 29 ஏப்ரல் 29 1891 ஏப்ரல் 21 1964 வரை இருந்திருக்காரு. ஓகேவா? இதான் இவருடைய காலம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்ட். ஓகே, கேட்குறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா புலமை மிக்க மொழிகள், எந்தெந்த மொழிகளில் நல்லா சிறந்து விளங்கினார்னா தமிழ், ஃப்ரெஞ்ச், ஆங்கிலம், இதெல்லாம் இவருக்கு நல்லா தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் இவருடைய இதழ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குயில் அப்படின்றது பாரதியாரோட இதழ் தான். இது வந்து ஒரு மாத இதழ். திங்கள்னா மாதம் சொல்லுவோம்ல, ஒரு மாதத்தை. இப்போ மாத இதழ், இலக்கிய இதழ் இது. அதுக்கப்புறம் பொன்னி அப்படின்ற இதழும் இவருடைய இது தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இவருடைய பாரதியாரோட தமிழ் ஆசிரியர் பெயர், நான் இது எழுதலை, உங்களுக்கு சொல்கிறேன், டைப் பண்ணல, உங்களுக்கு சொல்கிறேன். பாரதியாரோட தமிழ் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புலவர் ஆ பெரியசாமி அப்படின்றதான் இவருடைய தமிழ் ஆசிரியர் பெயர். ஓகேவா? ஆ பெரியசாமி. ஓகே, அடுத்து வந்து 16 வயசுலேயே வந்து 16 வயதில் புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியராக இருந்திருக்காரு. பாரதியார் மீது கொண்ட ஒரு பற்றின் காரணமாக அவருடைய பேரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து கவிதை வடிவில் கொடுத்தவர் யாருன்னா இவர் தான். அப்புறம் வந்து தம் கவிதைகளில் வந்து பெண் கல்வி, கைமை பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை வந்து மெயின் ரீசனாக வச்சு நிறைய பாடல்கள் பாடியிருப்பார். இவர் ஒரு கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் பாரதிதாசன். ஓகே, அடுத்து பாருங்கள். மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தியமையால் இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். மேலும் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். புரட்சி கவி அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு பாருங்கன்னா, மொழி, இனம், குடியாட்சி, இந்த மாதிரி சோசியல் இதை பற்றி ரொம்ப ஆழமாக தன்னோட பாடல்கள் எழுதியிருப்பார். அதனால வந்து இந்த ஒரு பேர் அவருக்கு கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து 1938 வந்து பங்கேற்றிருப்பார். 38 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றிருப்பார். தமிழ்நாட்டோட ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். ஓகேவா? தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். அடுத்து வந்து என்னென்னா பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை வந்து தமிழில் வந்து தமிழ் வடிவில் கொடுத்தவர். தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வடிவில் கொடுத்தவர் யாருன்னா பாரதிதாசன். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற இவரின் தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டது. அவருடைய அந்த பாட்டை தான் வந்து பாரதிதாசனோட அந்த பாடல் வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படின்ற பாட்டு புதுவை அரசு வந்து அவங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தா, புதுச்சேரி வந்து அவங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தா எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து பாருங்கள். தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்.
ஓகே. அடுத்து வந்து பாரதிதாசன் பரம்பரை என்ற ஒரு கவிஞர் பரம்பரையே அவர் காலத்தில் தான் உருவானது. பாரதிதாசன் பரம்பரை அப்படின்ற இவருக்கு கீழே நிறைய பேர் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ பாரதிதாசன் பரம்பரை அப்படின்ற ஒரு கவிஞர் பரம்பரையே இவர் இதிலேருந்து தான் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாணிதாசன் வந்து இவருடைய மாணவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழக அரசு பாவேந்தர் படைப்புகளை நாட்டுடைமையாக்கியது. ஓகேவா? அவருடைய படைப்புகளை நாட்டுடைமையாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1990. ஓகேவா? அதுக்கப்புறம் சிறந்த கவிஞர்களுக்கு அவர் பேரில் பாவேந்தர் விருது அப்படின்னு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இவரோட பேரில் வந்து திருச்சியில் வந்து ஒரு பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்ற பேரில் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவினாங்க. வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி பாரதிதாசனால் 1937 எழுதப்பட்டது தான் புரட்சிக்கவி அப்படின்ற அவருடைய நூல். ஓகேவா? ஸோ அவருடைய புரட்சிக்கவி அப்படின்ற நூல் வந்து 1937 எழுதுனது. ஓகே. எதை தழுவி அப்படின்னு பார்த்தோன்னா வடமொழியில் பில்கினியம் அப்படின்ற ஒரு இதை தழுவி தான் இது பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இவர் வந்து திருக்குறளுக்கு வந்து உரையும் எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இவருடைய கதை, கவிதை, கட்டுரை, நாடகம் எல்லாமே வந்து படைப்பதில் வல்லவர். அப்புறம் வந்து இவர் எழுதிய பிசிராந்தையார் 1969 அந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடையாது. இந்த கொஷின் தான் நிறைய டைம் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருப்பாங்க இந்த இது. அடுத்து வந்து 1990 அவர் நூல்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்குனாங்க. இப்போ தான் சொன்னேன். அடுத்து பாரதியார் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பாரதிதாசன் எங்கெங்கும் காணினும் சக்தியடா என்று ஆரம்பித்து 2 பாடல்களை பாடினார். பாரதிதாசன் பாட சொன்னனால இந்த பாட்டு வந்து இது ஆரம்பித்து 2 பாடல் பாடியிருக்காரு. இதோட முதல் பாடல் வந்து பாரதியாராலே அவரே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிறு சுப்பிரமணிய கவிதா மண்டலத்தை சார்ந்த கனக சுப்பிரத்தினம் எழுதியது அப்படி என்று எழுதப்பட்டு சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பப்பட்டது. பாரதியாரே வந்து இவரோட பாட்டை வந்து எப்படி அவர் பேரை சொல்லியிருக்காரு பாருங்கள், சிறு சுப்பிரமணிய கவிதா மண்டலத்தை சார்ந்த கனக சுப்பிரத்தினம் எழுதியது அப்படின்னு சொல்லி பேர் போட்டு சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பியிருக்காரு. அடுத்து பாரதியாரால் சுப்பிரத்தினம் ஓர் கவி என்று தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தவர். பாரதியார் தான் வந்து பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு, சுப்பிரத்தினம் ஓர் கவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சுப்பிரத்தினம் ஓர் கவி என்று பாரதிதாசனை வந்து கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார். அடுத்து வந்து என்னென்னா, பாரதியாரை பற்றி பாரதிதாசன் கூறியது. பாரதிதாசன் என்ன பண்ணியிருக்காரு, பாரதியாருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் மேலே ரொம்ப அதிகமான பற்று உள்ளவர் இல்லையா? ஸோ அதனால் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பேரெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். பாரதியாரை பற்றி பாரதிதாசன் கூறியது. ஓகே. ஸோ என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா, பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கும். இந்த செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, மரம் பாட வந்த மறவன், அறம் பாட வந்த அறிஞன், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதுக்கு இந்த லைன்ஸும் இருக்கும். ஓகேவா? அடுத்து குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டின் கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவில் முரசு, தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பார். ஓகே. ஸோ மேற்கோள்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோங்க. அவர் பாரதியாரை பற்றி சொன்னதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து இவருக்கான புனைப்பெயர்கள். ஓகேவா? ஸோ புனைப்பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய அந்த கவிதை எழுதி ரிலீஸ் பண்ணுறாருல, ஸோ அதில் வந்து இந்தந்த மாதிரி பெயர்களில் தான் விடுத்திருப்பார். கண்டெழுதுவோன், கிறுக்கன், கிண்டல்காரன், பாரதிதாசன், இந்த மாதிரி பெயர்களில் தான் வந்து கவிதைகள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து அவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாவேந்தர், அப்புறம் வந்து புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்சிக்கவி அப்படின்னு வந்து யார் இவரை சொல்லியிருப்பாங்கன்னா, அண்ணா தான் சொல்லுவார். ஓகேயா? ஸோ பாரதிதாசன் வந்து புரட்சிக்கவி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அண்ணா. ஓகேவா? அண்ணா தான் சொல்லியிருப்பார். அடுத்து வந்து பகுத்தறிவு கவிஞர், தமிழ் கவி, இயற்கை கவிஞர், தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ், அதுக்கப்புறம் வந்து புதுவை குயில், இந்த பேரெல்லாம் இவருக்கு இருக்குது. ஓகேவா? புதுவை குயில், புதுமை கவிஞர். ஓகேவா? ஸோ பாருங்கள் எத்தனை பேர் இருக்குன்னு. பாவேந்தர், புரட்சிக்கவி, இயற்கை கவிஞர், புதுமை கவிஞர், தமிழ் கவி, பகுத்தறிவு கவிஞர், புதுவை குயில், புதுமை கவிஞர், தமிழ்நாட்டின் ரசல் கம்சதேவ், இதெல்லாம் இவருடைய பெயர்கள். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்ததாக பார்த்திங்கன்னா விருதுகள். இவருக்கு என்னென்ன விருதுகள் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ பெரியார் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா புரட்சி கவிஞர் அப்படின்ற பட்டம். புரட்சி கவிஞர் அப்படின்ற பட்டம் கொடுத்தவர் யார்? பெரியார். புரட்சி கவி அப்படின்ற பட்டம் கொடுத்தவர் யார்? அண்ணா. ஓகே. கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவி மட்டும் சொன்னவர் வந்து அண்ணா, கவிஞர் அப்படின்னு சொன்னது பெரியார். அடுத்ததான் வந்துட்டு தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அவரது நினைவாக ஆண்டுதோறும் ஒரு தமிழ் கவிஞனுக்கு பாரதிதாசன் விருது, அதாவது பாவேந்தர் விருது வந்து கொடுக்குறாங்க. அவர் பேரில் ஒரு பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்குது திருச்சியில். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1946 அவருடைய அமைதி ஊமை அப்படின்ற நாடகத்துக்கு அவருக்கு வந்து தங்கக்கிளி பரிசு வந்து கிடச்சிது. ஓகேவா. ஸோ 1946 அமைதி ஊமை அப்படின்ற நாடகம், அதாவது வந்து ஒரு உரையாடலே இல்லாமல் ரொம்ப மௌனமாக இருக்கும். ஓகேவா. அந்த நாடகத்துக்கு வந்து தங்கக்கிளி பரிசு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1969 அவர் இறந்ததுக்கப்புறம் பிசிராந்தையார் நாடக நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் 2001 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் மாதம் 9 வந்து சென்னை தபால் துறை மூலமாக இவருக்கு பேரில் நினைவு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 2001. ஓகேவா. அடுத்து பிற குறிப்புகள் மற்ற என்னென்னு பார்க்கலாம். தந்தை பெரியாரின் தீவிர தொண்டனாகவும் விளங்கினார். பெரியாரோட பகுத்தறிவு கருத்துக்களில் ரொம்ப ஆர்வமாக ஈர்க்கப்பட்டவர். மேலும் அவர் திராவிட பார்த்தோன்னா மேலும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திராவிட இயக்கத்தில் வந்து மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அதன் காரணமாக கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு, மத எதிர்ப்பு, இந்த மாதிரி நிறைய இதை பற்றி தன்னோட பாடல்களில் வந்து நிறைய எழுதியிருப்பார். அரசியலையும் அவரை வந்து ஈடுபடுத்தி கொண்டார். புதுச்சேரியோட சட்டமன்ற உறுப்பினராக 1954 தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரொம்ப 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 முக்கியம். புதுச்சேரியோட சட்டமன்றத்தை உறுப்பினராக எப்போ இருந்தார் அப்படின்னா 1954. அடுத்து 1946 ஜூலை 29 அறிஞர் அண்ணாவால் புரட்சிக்கவி. ஸோ பாருங்கள், அப்போ புரட்சிக்கவி அப்படின்ற பட்டம் கொடுத்தவர் யார்? அண்ணா கொடுத்தாரு. எப்போ அப்படின்னா ஜூலை 29, 1946 தான் அவருக்கு அந்த பட்டம் கிடச்சிருக்கு. இயரையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அந்த பாராட்டப்பட்டு 25,000 வந்து காசும் வந்து அவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ இவருடைய படைப்புகள் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ படைப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். நாடக நூல்கள் தனியாக, கவிதை நூல்கள் தனியாக, காவியம் தனியாக, அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் தனியாக. ஓகேவா. ஸோ இப்போ அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் வந்து இப்படி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அவருடைய நாடக நூல்கள், இதில் நாடகம் அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியும்? பிசிராந்தையார் அப்படின்ற ஒரு நாடக நூல். ஓகேவா. ஏன்னா அதுக்கு தான் சாகித்ய அகாடமி கிடச்சிது அப்படின்னு. அப்புறம் இப்போ ஒன்று பார்த்தோம், நம்ம அமைதி அப்படின்றது ஒரு ஊமை நாடகம், உரையாடல் இல்லாத ஒரு நாடகம் 1946 பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோம். அதுவும் நமக்கு தெரியும். ஓகேயா. ஸோ மித்ததெல்லாம் பார்த்துக்கோங்க. சேர தாண்டவம், படித்த பெண்கள், இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஓகேவா. சத்திமுத்த பிளவர், இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஓகேயா. ஸோ மித்ததெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. பாருங்கள், இன்பக்கடல், ரணியன் அல்லது இணையற்ற வீரன், குமரகுருபரர், சௌமியன், ரஸ்புதீன், அம்மைச்சி, கலைக்கூத்தியில் காதல். ஓகேவா. இதெல்லாம் நாடக நூல்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. அடுத்து இவருடைய கவிதை நூல்கள். கவிதை நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது நம்ம என்னென்னு பார்ப்போம். தமிழ் இயக்கம், புரட்சி கவி, மணிமேகலை வெண்பா, பாரதிதாசன் ஆத்திச்சுடி, அலைங்கைன் சிரிப்பு, இளைஞர் இலக்கியம், எதிர்பாராத முத்தம், இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்கில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே. நிறைய புக்ஸில் வந்து பார்த்துருக்கோம். உங்கங்கே ஒரு புக் இருக்கும். அப்புறம் பாருங்கள், இப்போ இந்த இதெல்லாம் பாருங்கள். முல்லைக்காடு வேங்கையை எழுக, இதையும் பார்த்துக்கோங்க. காதல் நினைவுகள், குயில் பாடல்கள், உலகம் உன் உயிர், இதெல்லாம் இவருடையது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து காவியம். காவியம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணகி புரட்சி காப்பியம், குடும்ப விளக்கு, தமிழச்சியின் கத்தி, குறிஞ்சி திட்டு, பாண்டியன் பரிசு, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இருண்ட வீடு, எல்லாமே நம்ம இந்த முக்கியமாக ஃபஸ்ட்டு நான் குறிச்சிருக்கேன்ல 4, 5, 6, 7 நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். காவியங்கள் அப்படின்னு மட்டும் படிச்சுக்கோங்க. நம்ம நூல்கள் அப்படின்னு படிச்சிருப்போம், ஆனால் இது காவியங்கள் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் பாருங்கள். வேறு என்ன? கடற்பேர் குழிகள், அகத்தியன் விட்ட புதுக்கரடி, காதலா கடமையா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா.
அடுத்து பிற படைப்புகள், அவர் எழுதுனது மற்றது இயரோடு இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க பாருங்கள். ஸோ இந்த இசையமுது அப்படின்றது நம்ம புக்கில் இருக்கும், அது வந்து ஒரு இசை பாடல். ஓகேவா. சஞ்சீத பர்வதத்தின் சாரல் அப்படின்றது ஒரு உரைநடை நூல். ஓகே. அடுத்து வந்து உயிரின் இயற்கை மன்றம் வெளியீடு 1948. உரிமை கொண்டாட்டமா குயில் அப்படின்றதெல்லாம் 1948 ரிலீஸ் பண்ணிப்பாங்க. கடவுளை கண்டீர், இதுவும் குயில், இதெல்லாம் 1948. பெண் விடுதலை அவருடைய தான். வீட்டுக்கோழியும் காட்டுக்கோழியும், இதுவும் புதுவையில் அந்த குயில், இதெல்லாம் 1959 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஏற்றப்பாட்டு அப்படின்றது இசைப்பாடல், இசையமுதும் இசைப்பாடல். அடுத்து கலைமன்றம், கற்பு காப்பியம், இதுவும் குயில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நீலவண்ணன் புறப்பாடு, விடுதலை வேட்கை. ஓகேவா, எல்லாமே ஒரு இடத்த பாருங்கள். அடுத்து இப்போ பாரதிதாசனோட மேற்கோள்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ மேற்கோள்கள் வந்து நிறைய இருக்குது. நான் அதாவது வந்து அங்கங்கே உள்ளதை வந்து நான் எடுத்து வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா. வேறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா. நான் அது வந்து இப்போ உங்களுக்கு நான் டைப் பண்ணல, நான் இது பண்ண மறந்துட்டேன், அதை மட்டும் இப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ என்னென்னா, சுப்புரத்தினம் ஓர் கவி அப்படின்னு சொன்னவர் யார்? பாரதியார். ஓகேவா. அடுத்து அறிவு கோவிலை கட்டி அதில் நம்மை குடியேற விரும்புகின்ற பேரறிஞன் அப்படின்னு சொல்லி பாரதிதாசனை யார் சொல்லியிருப்பான்னா புதுமை பித்தன் சொல்லியிருப்பார். ஓகே. ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அறிவு கோவிலை கட்டி அதில் நம்மை குடியேற விரும்புகின்ற பேரறிஞன் அப்படின்னு புதுமை பித்தன் பாரதிதாசனை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேவா. அதுக்கடுத்து இன்னொன்று என்னென்னா, சிறுகதையின் ஆசான் அப்படின்னு சொல்லக்கூடிய கூப்பா ராஜகோபாலன், அதாவது கூப்பாரா அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஓர் உண்மையான கவி அப்படின்னு யார்? பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி கூப்பாரா வந்து பாரதிதாசனை பற்றி சொல்லியிருப்பார். என்ன? பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஓர் உண்மையான கவி அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? கூப்பாரா வந்து பாரதிதாசனை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேவா. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிதம்பரநாத செட்டியார், சிதம்பரநாத செட்டியார் அப்படின்றவர் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். என்னன்னா, அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான். அவருடைய பாடல் படிக்கையில் அந்நியனும் தமிழனாகி விடுவான் அப்படின்னு சொல்லி பாரதிதாசனை யார் சொல்லியிருக்கா? சிதம்பரநாத செட்டியார் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த 3 மேற்கோள்களும் வந்து நான் டைப் பண்ணலாம், மறந்துட்டேன். ஓகேவா. அதனால் ஓரலாக சொல்லியிருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். அடுத்து வந்து இப்போ மிச்சம் இருக்க மேற்கோள்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து என்னென்னா பாருங்கள், விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானுட சரித்திரம் நானென்று கூவு, புவியை நடத்து பொதுவில் நடத்து. இதுவும் இவருடைய வரிகள் தான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. சங்கை முழங்கு பாட்டு இருக்குல்ல, அது வந்து தமிழை பற்றி சொல்லியிருக்காரு. உழுவார் எல்லாம் மலை போல் எருதை பொன்னேர் பூட்டவும் அப்படின்னு உழவரை பற்றி சொல்லியிருப்பார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும். இது வந்து பெரியாரை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேவா. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு வள்ளுவரை பற்றி பாரதிதாசன் சொல்லியிருப்பார். ஓகேவா. ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் 5 நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். அடுத்து வந்து சீருயர்ந்த கவிஞர்களிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாரிடமும் அவன் பார் கண்டேன். ஓகே, என்ன சொல்கிறாரு பாரதியார்? சீருயர்ந்த கவிஞர்களிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலன் எல்லாமும் அவன் பார் கண்டேன் அப்படின்னு பாரதியாரை பற்றி சொல்லியிருக்கார். பாரதிதாசனை பற்றி பாரதியார் சொல்லியிருக்கார். பூவாது காய்க்கும் மரம் உல, இது வந்து அவருடைய பாடல் வரிகளில் ஒரு லைன். இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்து இருத்தல் போல வட்டமை புறாக்கள் கூடி இறை உண்ணும், அவருடைய வரிகள் தான். தொண்டு செய்வாய் தமிழுக்கே துறைதோறும் துடித்தெழுந்தே, இதுவும் அவருடைய தான், ரொம்ப இம்பார்ட்டண்ட். உள்ளே தொட்டால் உசிரில் இனிக்கும் தெள்ளு தமிழ், பாரதிதாசனோட வரிகள். ஓகே. அடுத்து தேனோக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி, வேறென்று வேண்டும் இனி, இவரோட தான். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணாருக்கு இறுதி, அவருடைய தான். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி, இந்த நீ ஓர் நான் ஓர் நீ நான், இந்த மாதிரி இவர் அதிகமாக ஒரு பாடல் பாடியிருப்பார். அடுத்து அந்தி இருளார் கருகும் உலகு கண்டேன் அவ்வாறே வான் கண்டேன் திசைகள் கண்டேன். அடுத்து
இது ஒன்று. அடுத்து தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே. ஒன்று. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. இதுவும் இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கூல் புக்கில் இருக்குது. பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே. இதுவும் இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இப்போது நம்ம முக்கியமான மேற்கோள்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், சரியா? ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கூல் புக்கில் உள்ள டீட்டெயில்ஸு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தனியாக அந்த வீடியோ ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட போகும், ஓகேவா? ஸோ அது எல்லாமே சொல்லும் பொருளும் அது இதுன்னு எல்லாம் அந்த அவருடைய பாடல்கள் எல்லாமே நான் தனித்தனியாக கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், சரியா? ஸோ இது நான் 2 வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதனால் என்ன இவ்வளோ கொஞ்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டென்ட் கம்மியாக இருக்குன்னு நினைக்க வேணாம். இன்னொன்று ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லாமே நான் தனியாக போட்டிருக்கேன், ஓகே? அகைன் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், அதையும் கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள், ஓகே? ஸோ பாரதிதாசனுக்கு பற்றிய குறிப்புகள் எல்லாமே அவ்வளோதான். அவருடைய படைப்புகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்புறம் யார் என்ன சொன்னால் அவரை பற்றி, அப்புறம் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஓகே? சிறப்பு பெயர்கள், புனை பெயர்கள், பாரதியாரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். டீட்டெயில்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி அண்ட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்கும், ஓகே? ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் கண்டிப்பாக போடுவேன். இதெல்லாம் படிச்சுட்டு அதையே நீங்கள் போட்டு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே? சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.